ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 9 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சுந்தரியும் கிருஷ்ணாவும் வந்து இந்த மாதிரி லாவண்யா வந்து பெருசா பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, இப்போ கிருஷ்ணா என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும் அவ சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து தங்கத்திலே கிரீடம் செஞ்சு தரேனோடனே, நீ இப்ப இருக்கிற நிலைமைக்கு பித்தளையில கூட செய்ய முடியாதுன்னொடனே, யார் சொன்னா? இந்த மாதிரி எனக்கு வந்து அஞ்சலி எனக்கு வந்து ஒரு பல்க் அமௌண்ட் வந்து என் பேர்ல டெபாசிட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வைரத்திலே கிரீடம் பண்ணலான்னோனே, ஏன்டா இப்படி ஒரு பொண்ண விட்டுட்டு ஏன்டா ஒண்ணும் இல்லாத இவ பின்னாடி சுத்திட்டு இருக்கனோனே, அதுதான் அத்தை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இங்க ரூம்ல என்ன ஆகுதுன்னா, அபி வந்து சும்மா இல்லாம பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அப்ப ராகவ் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் வால்யூம கொற அப்படின்னோனே, அபி முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப பார்த்து லாவண்யா கால் பண்ணி, இந்த மாரி ஆட் ஷூட்டுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டேன். அதே மாரி நம்ம நம்ம இதுல வந்து டிசைன் பண்ண உனக்கு வந்து கோட் ஷூட்டும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோனே, இப்ப அபி எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஆமா அவங்களுக்கு ஆட் ஷூட்டுக்கு ட்ரெஸ் வாங்கியிருக்காங்க. சரி. உங்களுக்கு எது கோட் ஷூட் நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னோனே, இல்ல அது மீட்டிங் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இவள்ட்ட எதுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஆட் ஷூட்ல நடிக்க போறேன்னோனே, என்னது நீங்களும் ஆட் ஷூட்ல நடிக்க போறீங்களான்னோனே, ஆமா நான் வந்து இந்த மாரி ஆட் ஷூட் எடுக்கிறது, அதுல வந்து ஆக்ட் பண்றது எல்லாம் என்னோட ப்ரொஃபஷனல் ஒன்னது. என்னது ப்ரொஃபஷனலா பொடலங்காயா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்க அந்த லாவண்யா கூட போய் நடிக்க கூடாதுன்னோனே, அத அப்படின்னோனே, அத சொல்ல நான் யாருன்னு தானே கேட்கிறீங்க? 8 மாசம் நான் இங்க இருக்கணும் ஞாபகம் இருக்குல்ல. நீங்க மட்டும் அவ கூட நடிச்சீங்கன்னா, நான் பாட்டுக்கு கிளம்பி போய்க்கிட்டே இருப்பேன். நான் போன பிறகு நீ யார் கூடனாலும் போய் டூயட் பாடு, டான்ஸ் ஆடு. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படி சொல்லிட்டு, அவங்க ரொம்ப இதா பேசுறாங்க அப்படி. அப்போனே ராகவ் சொல்றாரு என்னன்னோனே, இந்த விஷயம் பாட்டிக்கு தெரியாதுல்ல. நீ வந்து இந்த மாரி லாவண்யா கூட போய் ஆக்ட் பண்றத. இப்பவே போய் பாட்டிகிட்ட போய் சொல்றேன். ஜெயிலர் பார்த்துக்கோ அப்டி சொல்லிட்டு வேகமா அபி வராங்க. அதுக்குள்ள ராகவ் வந்து அபிய வந்து தடுக்குறாரு. அப்புறமா ஸ்லிப் ஆகி அபி கீழ விழ போகுறாங்க. அப்ப ராகவ் வந்து பிடிச்சிடுறாரு. 2 பேருக்கும் செமையா ஒரு ஐ கான்டாக்ட். அப்புறமா அபி சொல்றாங்க, "நான் போய் பாட்டிட்ட சொல்லிடணும்னே, ஏய் லூசு! நம்ம 2 பேரும் தானே இந்த மாரி சேலஞ்ச் பண்ணிக்கிட்டோம். நீ போய் இப்ப பாட்டிய துணைக்கு கூப்பிட்டன்னா, அதுக்கு பேர் என்ன இதுவா?" அப்டின்னோனே, "நீ சொல்றது புரியிற மாரியே இருக்குது. புரியாத மாதிரியே இருக்குது. அதெல்லாம் முடியாது ஜெயிலர் நான் போய் சொல்லுவேன்னோனே." நின்னுனோனே, இப்ப நான் அவ கூட ஆட் ஷூட்ல நடிக்கிறது தானே உன் பிரச்சனை. நானா அவ கூட நடிக்கவே இல்ல. அது வந்து ஒரு மீட்டிங்க்காக தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறாரு. உண்மையாவா சொல்றேன்னோனே, "ஏன் மக்கு ஆட் ஷூட் வந்தோனே நீ பார்க்க தானே போற. அப்ப பார்த்துக்கோன்னோனே." அபி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. "நீ என்ன செஞ்சாலும் என்னை தடுக்க முடியாது. நான் கரெக்ட்டா ஷார்ப்பா 7 மணிக்கு கிளம்பிருவேன்னு" ராகவ் சொல்லிடுறாரு. இப்ப அபி எங்கேயோ போயிடுறாங்க. கரெக்ட்டா 7 மணிக்கு ராகவ் அந்த மாரி கிளம்புறாரு. பாட்டின்னா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிடுறாங்க. அப்ப அஞ்சலியோட கால் தட்டுது. ராகவ் அப்படியே நிக்கிறாரு. இப்ப சுந்தரி வந்து ஒருவேளை இவன் இப்படியே நின்னுட்டான்னா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு, "என்ன ராகவ் டைம் ஆயிடுச்சுல்ல. ஆகாஷ கூட வர சொல்லியிருந்தேன். அவன் வரலையா?" அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. இப்ப இவங்க கிளம்பிடுறாங்க. இங்க லாவண்யா ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து ராகவ் வந்து லாவண்யாவ பிக்கப் பண்ணிக்கிறாரு. 2 பேருமா போயிட்டு இருக்கும்போது, அவங்க லாவண்யா சும்மா இல்லாம, "உனக்கு பிடிச்ச இது வாங்கிட்டு வந்திருக்கேன், அது வாங்கிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லிட்டு ராகவ் கூட ரொம்ப க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, அபி வீட்டுக்கு வந்தோனே அனு கேட்குறாங்க, "எங்கடி போன?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அபி வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கிறாங்க. போய் ரூம்ல போய் அப்படியே அமைதியா ராகவோட ஷர்ட்ட எடுத்துட்டு நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்க. ஆகாஷும் அனுவும் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது, ஆகாஷ் கிட்ட வந்து அனு சொல்றாங்க, "உங்க தம்பி இப்படி போவாருன்னு நான் நினைக்கவே இல்லன்னோனே." இப்ப ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, "அவன்ட்ட ஒரு லிமிட்டுக்கு மேல பேச முடியாதுன்னோனே. ஆனா அவர் உங்கள மாரிலாம் இல்ல. அவர் கல் மனசு தானோனே. அத இப்பனாச்சும் ஒத்துக்கிறியா?" அப்படின்னோனே, "நான் அப்படி சொல்லல. அவருக்கு பிசினஸ் தான் முக்கியம். உங்களுக்கு காதல் முக்கியம். மத்தபடி மத்தவங்கள பத்தி நீங்க 2 பேருமே கேர் பண்றதே இல்ல." அப்படி சொல்லிட்டு அனு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க சுந்தரியும் கிருஷ்ணாவும் வந்து லாவண்யா வந்து நமக்கு ஒரு படிக்கு மேல அவ எப்படியும் இந்த மாரி எதனாச்சும் பிரச்சனைய ஏற்படுத்தி அபிய இந்த வீட்ட விட்டு விரட்டிருவான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த மூமெண்ட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.